என்றும் ஓரடியில் உள்ள சீர்களில் முரண்பட்டு வருமானால் சீர்முரண் என்றும் கூற சுட்டப்பெறும். இதனை யாப்பிரங்களக்காரிகள் மறுதலைத்த மொழியான் எனும் முரண் என மொழியும். இத்தகைய முரண்நயத்தை முத்தமிழறிஞர் தனது சங்கத்தமிழில் ஆங்காங்கே கையாண்டுள்ளார். பிழையென்று பிறந்து இறந்து பிறப்பினும் சதை பிண்டமென்று பிறந்து தொலைக்கணும். கோடை கதிரவனை குளிராக்கி காட்டிடவும் குளிர்நிலவை தனலைப் போல் சூடாக்கி தந்திடவும் என வருகின்ற இடங்களில் இறந்து பிறந்து என்பதும் கோடை கதிரவனை குளிராக்கி காட்டுதல் குளிர்நிலவை தனலைப் போல் என வருமிடம் சிறந்த முரணுக்கு சான்றாகும். சொல்லாளுமை மொழிநடையில் சொல்லாளுமை சிதறிக் கிடக்கும் கற்களை போன்றதாகும். இத்தகைய கற்களை பயன்படுத்தும் போது இது இடத்திற்கு தக மாற்றம் பெறும். வாசற்படியில் வைத்து கட்டும் போது அனைவரின் கால்பட்டு கவனிப்பாற்று கிடக்கும். இதனை கருவறையில் வைக்கும் போது வழிபாட்டு பொருளாக காட்சியளிக்கும். அதனை போன்ற இச்சொற்களும் கவிஞனுக்கு கவிஞன் மாறுபட்டு நிற்கும். முத்தமிழ் வித்தவரோ இச்சொற்களை தனது எழுத்து வன்மையாலும் ஒளிக்குறிப்புகளாலும் உணர்ச்சியாலும் ஆற்றலும் அழகும் பெறச் செய்துள்ளார். இத்தகைய மூதறிஞரின் ஆளுமை குறித்து காண்போம். ஒளிக்குறிப்பு சொற்களே முத்தமிழ் வித்தகர் தனது சங்கத்தமிழில் பற்பல இடங்களில் ஒளிக்குறிப்பு சொற்களை பயன்படுத்துகிறார். சீச்சி இவரும் ஒரு மனிதரா? கலகன ஒளிக்கின்ற சதங்கை ஒளி போல காதல் முறியோர் திடமட குதித்தார் திடமட தாக்கி என வரும் இடங்களை இதற்கு சான்றாக கூறலாம். உணர்ச்சி சொற்கள் உணர்ச்சி சொற்களுக்கு தக்க சான்றாக கீழ்வருவற்றை முடியலாம். எழுந்தனர் பிறந்தனர் எழுந்தனர் மகிழ்ந்தனர் சுகமே சுவையே பல சுவையே பாலமுறே என சுட்டலாம். இலக்கிய வழக்கு சொற்களும் அருஞ்சொற்களும் இலக்கிய வழக்கு சொற்களையும் அருஞ்சொற்களையும் கலைஞர் தனது சங்கத்தமிழில் ஒன்பதை கிழக்கா சமர்க்களம் வெளியறை ஒளியுமிழும் நேரிழையான் கிள்ளை கார்குழல் கனல் கொழுமன் என ஆங்காங்கே பயன்படுத்தி காட்டுகின்றார். தொடர்நயங்கள் ஒவ்வொரு படைப்பாளியும் தனக்கென ஒரு குறிப்பிட்ட தொடரமைப்புகளை திரும்ப திரும்ப பயன்படுத்துவர். இத்தொடரமைப்புகளை இனங்காணுவதன் மூலம் படைப்பாளியை இனங்காண முடியும். தற்கால உரைநடையில் தொடர்கள் சிறிதாக இருப்பது எளிதாக கருதப்படுகிறது. காலத்திற்கு ஏற்பவும் கருத்திற்கு ஏற்பவும் படைப்பாளிக்கு ஏற்பவும் தொடரமைப்புகள் மாறுவிடும் என்பது எல்லா மொழிகளிலுமே காணப்படுகிற ஒன்று எனும் கருத்திற்கு ஏற்ப முத்தமிழறிஞர் தனது சங்கத்தமிழில் பல்வேறு தொடர்நயங்களை கையாண்டுள்ளார். வியப்பு தொடரும் விழித்தொடர்களும் முத்தமிழறிஞர் தமது சங்கத்தமிழில் பல இடங்களில் வியப்பு தொடரின் விழித்தொடர்களையும் பயன்படுத்தியுள்ளார். அடடா அட மடமையிலே என்னங்கே நீரங்கே என்னையிலே என்மகனே நீ வாழ்க என வரும் இடங்கள் இதற்கு சான்றுகளாகும். அடுக்கு தொடரும் இரட்டைக்கிழவியும் நாடு பற்றி பாடுகின்றேன் நன்று என்று எளிதினிதாய் புதிது புதிதாய் இருவரும் புதையில் தோண்டி எடுத்தனர் கலகலவென என்ற இடங்கள் இதற்கு சான்றுகளாகும். உணர்ச்சி தொடர் சங்கத்தமிழில் பற்பல இடங்களில் உணர்ச்சி தொடர்கள் எடுத்தாள பெற்றுள்ளன. பல்வட்ட எண்ணகத்தில் புலமித்தாயே உடன் கேள்வி பல்வட்ட தமிழ் பிறந்தாய் பாய்வதை நான் உணர்கின்றேன். படித்துப்பாரின் உணர்ச்சியால் துடித்து போவீர் என்பன சான்றுகளாகும். வர்ணனை தொடர் ஒரு பொருளையோ அல்லது காட்சியையோ வர்ணித்து காட்டும் போது என் நடையில் தனிநிலை புலனாகின்றது. புலன்களால் உணர்வுணவற்றை அல்லது புலன்களின் வாயிலாக உணரும் புறக்காட்சிகளை மொழிகளில் மொழிபெயர்த்து காட்டுவதே இவ்வகை வர்ணனை என கூறுவர். இக்கூற்றிற்கு ஏற்ப கவிஞனுக்கு உரிய தனித்தன்மையில் முத்தமிழறிஞர் தனது சங்கத்தமிழின் வர்ணனையை பயன்படுத்தி காட்டுகின்றார். அகமென்றும் புறமென்றும் வாழ்க்கையிலே அழகாக வகுத்துக் கொண்டு அன்று தொட்டு வாழ்ந்து வருகின்ற இனம் அருள்மிகு நம் தமிழினம் தான் என்று ஆயிரங்காலத்து பயிராக நமக்கு வாய்த்த ஆண்டோர் செய் இலக்கியங்கள் சான்று கூறும். கல்வியில் எடுத்திட வேண்டும், கற்பியில் தொடங்கிட வேண்டும், ஒரு உளமுது மகிழ உடனே நம்மனும் உவகை பொங்கிட நடத்திட வேண்டும். மதுவூரின் முதல் பூவே மணியே நானே என கூறும் இடங்கள் இதற்கு சான்றுகளாகும். அடைமொழிகளை பயன்படுத்தும் போது ஒன்றுக்கு மேற்பட்ட அடைகளை ஒன்றாக இணைத்து நீண்ட தொடர்களை ஆக்கிக் கொள்வது கவிதைகளில் பெரிதும் காணப்படுகிற இயல்பாகும். மேலும் கருத்துக்கு ஏற்ப மூதறிஞர் தனது சங்கத்தமிழில் பெயர்களை அடைகளை பயன்படுத்தியுள்ளார். பெயரடை மூதறிஞர் தனது சங்கத்தமிழில் பெயர்களை சுட்டும் போது நியமிக்க அடைகளை குறிப்பிடுகிறார். பண்பட்ட தமிழ் என்னருமை புலவர் கண்ணலன தமிழ் தெத்திக்கும் கவிதை என்பனவற்றை கூறலாம். விளையடை கவிதைகளின் விளையடை கலந்து பாடுவது கவிஞருக்கு உரிய தனிச்சிறப்பாகும். அவ்வகையில் சங்கத்தமிழில் ஆங்காங்கே விளையடைகள் கையாளப் பெற்றுள்ளன. வேகமாய் பாய்ந்து விரைந்து செயலாற்று தாவி பாய்ந்து அவசரமாய் தலையாட்டி மெல்ல நடந்து திடமென தாக்கி என வரும் இடங்களை கூறலாம். புதிய புதிய ஓமைகள்
முத்தமிழறிஞர் தனது சங்கத்தமிழில் நடைமுறை வாழ்க்கையில் உள்ள நிகழ்ச்சிகளை விளக்க புத்தகரிய ஊமைகளை கையாண்டு தனது மொழிநடை பிறப்பை மெய்ப்பிக்கின்றார். பயிர் கடைந்தால் தலைகாட்டும் வெள்ளை போன்று தமிழ் சங்க காலத்து வீரன் வாழ்வை உண்மை சான்று. கோழி என்று குஞ்சுதனை வல்லூர் வெள்ளாமை காப்பது போல் அவளின் தோழி வந்தால் தொடாதே அந்த தொகை என்று இடம் நின்றாள். பழத்துக்குள் சிறையிருக்கும் இவையைப் போல் பருவ பாவையினை வீட்டுக்குள் பாதுகாத்தால் அன்னை என வரும் ஊமைகள் புதிய புதிய வருமானத்தை எடுத்துக் காட்டுகின்றன. நயமிக்க தலைப்புகள். முத்தமிழறிஞர் தமது சங்கத்தமிழில் கவிதை உரை எழுதும் போது தான் எடுத்துக்கொண்ட ஒவ்வொரு சங்கப்பாடலுக்கும் நயமிக்க தலைப்பினை பயன்படுத்துகிறார். அத்தலைப்பை பாதி உரையை உணர்த்தி விடுகின்றது. சான்றாக மானங்காட்ட மரவன், சுமந்தவள் சுமந்த சோகம், ஊரின் பெருமை உணர்த்தினால் உறுத்தி, ஒரு பொதுமகளின் புலம்பல், நடுக்கத்தில் கண்ட நயம், புரிந்து கொண்டான் பிரிந்து சென்றார், இதே வேண்டாம் தங்கி இருக்கின்றால் பொறுத்து மட்டும் உறங்கவில்லை என்பனவற்றை சான்றாக முடியலாம். சுவை நயங்கள். முத்தமிழறிஞர் தமது சங்கத்தமிழில் இன்பச் சுவையும் துன்பச் சுமையும் கலந்து உரை எழுதி வரைந்துள்ளார். சான்றுக்கு சில வருமாறு: ஊரடங்கும் வேலையிலே நான் உறுப்பு மட்டும் இறங்கவில்லை, கொள்ள கொடுத்த பழச்சுவைகள் உதட்டை தாண்டி இறங்கவில்லை, கதிரிறங்கும் கார்மையில் மெத்தையிலே கண்ணையர்ந்து நினைவு கூட சற்றுறங்கும் காசிலையில் உயிரினங்கள் அனைத்தும் இறங்கும் மாசில் வீணையும் என் விரைவிடாது வீட்டில் இறங்கும் அன்றில் பறவையினம் கொண்டை மரத்தில் இறங்கும் அலைமோதி சிதறி அரும்பிய நீர்ப்பரப்பும் கடலோரம் இறங்கும் என துன்பச்சுவையை எடுத்துக் காட்டுகிறார். இன்பச்சுவைக்கு ஒரு சான்று: புன்னையினம் மரங்களை நான் வளர்த்ததாலே என்னோடு சேர்ந்து வளர்ந்த இந்த புன்னையிலே என் தங்கை போல் நினைக்குமாறு என் தாய் எனக்கு கூறியுள்ளார். அதனாலே தட்டாதீர் என்பேச்சை தனிவாதீர் எங்கென்னை கட்டாளி முத்தென்று கற்கண்டு பொடி தூவாதீர் கண்ணத்தை பழமாக சுவைப்பதற்கும் என் எண்ணத்தை என்ன சொல்ல அவை அனைத்துக்கும் நான் விளக்க இத்தங்கையின் முன்னே என்னை நாணம் வந்து தடுப்பதாலே வானம் பொழியும் ஒளிமலையில் இந்த தேன்பொழியின் திருவிழா நாம் நடத்துவதற்கு வேறு மர நிழலொன்றை தேடிச் செல்லலாம் என வேறு போன்றான் தோளை பற்றி வீணையசை பேச்சுக்காரி இழுத்துச் சென்றாள். உன் ஆணை அதுவானால் அட்டியுண்டோ எனக்கு என்று கொஞ்சி குலாவியோல் கொடியுடை பற்றி தன் நெஞ்சகத்தில் அவள் முகத்தை அழுத்திக் கொண்டான் எனும் வரிகள் இன்பச்சொலுக்கு சிறந்த சான்றுகளாக விளங்குகின்றன. நிறைவாக, தமிழ் இலக்கிய உலகில் பழமையில் புதுமையில் பழமையில் புகுத்தி ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்கியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் மு. கருணாநிதி. இவர் உறைந்து கிடந்த தமிழர்களை தட்டி எழுப்பி தமிழ் உணர்வை ஊட்டியவர். இவர் வேறு தமிழ் வேறு என பிரித்தறிதல் இயலாது. இவரின் வாழ்விய தமிழை வாழ்வு என மொழியலாம். இவரிடம் தமிழோடு ஒன்றிவிட்ட காரணத்தினால் இவருடைய தமிழ்நடையில் இயல்பான ஓட்டமும் எழுச்சியும் துடிப்புடன் விளங்குகின்றன. இவருடைய எழுத்துக்களில் காற்றாற்றின் வேகம், பொய்கையின் அமைதி, புயலின் சுழற்சி, தண்டலின் சுகம், இடியின் விளக்கம், மின்னலின் வெட்டு, மழைக்கால மண்ணின் புதுமடம், புது புது பூக்களின் நறுமணம் என பறந்து கிடக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் முத்தமிழறிஞர் தேர்ந்தும் தெளிந்தும் அமைத்துக் கொண்ட நடைவிலகே ஆகும். இத்தகைய நடைவிலைக்கும் சங்கத்தமிழ் சிறந்த சான்றாக விளங்குகிறது என கூறினால் முற்றிலும் பொருத்தமுடையதாகும். இயற்கையை நேசி வாழ்க்கை அணிவி. நன்றி. வினாக்கள் கேட்கும். இரட்டை கிளவியா அல்லது அடுக்கு தொடரா? இரட்டை கிளவி. நீங்க அடுக்கு தொடர்ந்து எது கொடுத்துருக்க மாதிரி சேர்த்து கொடுத்துருக்கேன் சார். தலைப்பா தான் கேட்கறேன். நான் ரெண்டும் சேர்த்து கொடுத்துருந்தா மகிழ்ச்சி தான். ரெண்டையுமே சேர்த்து தான் கொடுத்துருக்கேன். இல்ல நீங்க தலைப்பு கொடுத்தது